அப்படின்னு அப்படின்னு சார் அப்படியே சார் ஒரு நிமிஷம் சார். அரசு வந்து ப்ளீஸ் மணி மணி ப்ளீஸ் மணி வண்டி வரும் மணியா ஓகே சார் ஓகே அரசை பற்றி என்ன சார் இருங்க சார் ஒரு நிமிஷம் அப்படி நின்னுக்கங்க. உங்க யாரு ஓகே சார் ஃபர்ஸ்ட்ல சொல்லுங்க சார். ஆர்ப்பாட்டத்தில் பேசிக்கிட்டேங்கிறதுக்காக வந்து என் மேலே வழக்கு பதிஞ்சிருந்தாங்க. அதுக்கு வந்து நம்ம ஏபி வந்து நம்ம கோர்ட்டில் வந்து பண்ணியிருந்தோம். அந்த ஏபியில் வந்து ஒரு நிபந்தனை விதிக்கப்பட்டது என்னன்னா வந்து நீங்கள் பேசுனதுக்கு வந்து நீங்கள் வருத்தம் தெரிவித்து அதுக்கு வந்து மன்னிப்பு கேளுங்கிற ஒரு நிபந்தனை வந்து விதிக்கப்பட்டது. அது நான் முன்னாடி வந்து கணம் கோட்டார் அவர்கள் கேட்கறதுனால அந்த நீதிமன்றத்தை வந்து கோவிலாக மதித்து நான் வந்து அந்த மன்னிப்பு கேட்குறேன் அப்படிங்கிறது வந்து அந்த நீதிபதி வந்து ஒத்துக்கலை. நீயா உணர்ந்து நீ பண்ணது தப்புன்னு வந்து நீ வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி மன்னிப்பு கேளுங்கன்னாங்க. ஐயா அது என்னுடைய மனசாட்சி வந்து ஒத்துக்கலை. நான் வந்து ஒரு ஹெசிடேஷன் காமிக்கிறேன். ஐயா வந்து நீங்கள் என்னோட என்ன பண்ணாலும் நான் சட்டத்துக்கு கட்டுப்படுவேன்னு சொன்னேன். அவர் வந்து உன்னோட என்ட்ரி ஆர்டரை நான் கேன்சல் பண்ணிடுவேன், ஐயா என்ன சொன்னாலும் நான் கேட்டுக்கிறேன் அப்படிங்கிறத சொன்னாங்க. காவல்துறை என்ன வேற எதுவும் சொல்ல வரீங்க நக்கீரன் கோபாலை தவறா பேசுறதுக்கு கவர்மெண்ட் எதுவும் பண்ண நினைக்கிறீங்களா? நக்கீரன் கோபாலை வந்து தவறா பேசுறதுக்கு இரண்டு முறை வந்து நீதிமன்றத்துல மன்னிப்பு கேட்டிருக்காரு. அந்த மாதிரி கேட்கலையே. இப்போ வந்து நக்கீரன் கோபால் வந்து தொடர்ந்து ஒரு ஹேபிச்சுவல் அஃபெண்டரா இருக்காரு. தொடர்ந்து வந்து அட்டை படங்கள்ல வந்து அந்தரங்க ரீதியா வந்து எல்லாத்த பத்தின ஒரு புனைவு கதைகளை எழுதுறத பண்ணிட்டு இருக்காரு. அது சம்பந்தமா நான் எந்த இடத்தையும் மன்னிப்பு கேட்பீங்களா? இது பொதுவெளி மன்னிப்பு கேட்க சொன்னா கேட்பீங்களா? அவர் போயிடுவார். அவர் தனியா போட்டோம். அவர் பேட்டி கொடுக்க உரிமை இல்லைன்னா அர்த்தம். அப்ப எதுக்கு ரிமைண்ட் பண்றீங்க? பேட்டி கொடுக்க உரிமை ரிமைண்ட் பண்ணாதீங்க, வெளிய விடுங்க. நக்கீரன் கோபால் ரிமைண்ட் பண்ணுப்பா. அவ்வளவு பொம்பளைங்க அசிங்கப்படுத்திட்டு இருக்கான். கூடுங்க. காவல்துறை அஜாங்கிற ஓடிங்க.